ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் இதை பற்றி பேச போகிறோம், யூடியூப் பற்றி தான் பேச போகிறேன். ஏன் யூடியூப்பை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஃபோன் வந்துச்சு, வீட்டில் டிவி இருக்குது, டிவி இன்டர்நெட் இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வர அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்கனால நம்ம வந்து யார் என்ன வேணாலும் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு வீட்லேயும் ஒரு சேனல் இருக்குது. வீட்டில் யார் வீட்டில் ஃபோன் இருக்கோ, இன்டர்நெட் இருக்கோ, அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் யூடியூப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், ஓகேவா, எவ்வளோ நல்ல விஷயத்தை காமிக்கிறோம், எவ்வளோ கெட்ட விஷயத்தை காமிக்கிறோம், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும். நானே வந்து இப்போது சமீபத்தில் 2 வீலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து எனக்கு வந்து சர்ச்சில் வந்து அந்த வந்து டாட்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஹிந்தி சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சர்ச் எனக்கு வந்துட்டு இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா தமிழ் சேனல்லே வந்து ஒரு சேனல் வந்து டாட்டா ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 5,999 ரூபா டவுன் பேமெண்ட்டில் 190 கிலோமீட்டர் ரேஞ்சில் மணிக்கு 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு சூப்பரான பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடுத்தர வர்க்க மக்களுக்கு பெரிய நிம்மதி செய்தி. டாடா நிறுவனத்துக்கு புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டெலிவரி தொடங்கி இருக்கு சொல்லியிருக்காங்க. 100 கிலோமீட்டர் ரேஞ்சிலையும் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே 5,999 ரூபா டவுன் பேமெண்ட் விலையில் வெறும் 1,05,000 ரூபாய் கொடுத்தா போதும் இது ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியும். இது உண்மையிலேயே பெட்ரோல் ஸ்கூட்டர். புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெலிவரி பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான தகவல் வந்து அதில் பகிர்ந்துருந்தார். நான் கேட்குறேன், எதுக்காக இந்த மாதிரி பொய்யான தகவலை பரப்புறீங்க? உங்கள் யூடியூப் சேனல் வளரணும், உங்கள் யூடியூப்பில் நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்காக பொய்யான தகவலை வந்து பரப்பாதீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா 4 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கார். அவர் போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ், வேலைவாய்ப்பு மட்டும்தான் போடுறாரு. அது போட்டே அவர் வந்து 4.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கார். இப்போது எனக்கு என்ன சந்தேகம் ஆச்சுன்னா, இப்போது இந்த 4.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு இவர் வந்து ஜாப் வேகன்சிஸ்லாம் போடுறாரு, அது எல்லாமே உண்மையாக இருக்குமா அப்படின்றது என்னோட மிக முக்கியமான சந்தேகம். ஏன்னா இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அவரோட வந்து உண்மைத்தன்மை இல்லைங்க. பொய்யான தகவல் பரப்பியிருக்காரு, பொய்யான அந்த வீடியோஸ், அந்த பொய்யான அந்த இமேஜஸ் இருக்குங்க இல்லையா, அது பொய்யான இமேஜஸ். டாடா மோட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்கூட்டரே இல்லை. அந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா அது நான் எப்படி பொய்யன்னு கண்டுபிடிச்சேன்னு பார்த்திங்கன்னா, அவர் போட்டிருக்க வீடியோவில் அந்த இமேஜில் அந்த ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோவும் இல்லை. எல்லா ஸ்கூட்டரும் வந்து பிக்சராக தான் இருக்குது. ஸோ அப்பயே நான் வந்து டவுட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நானே கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், இந்த மாதிரி ஈவெண்ட் நடந்திருக்கா, டாட்டாவில் தான் நடந்திருக்காங்க. எதுவும் நடக்கவே இல்லை. கூகுளே வந்து ஏஐ வந்து சொல்லிச்சு, டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணவே இல்லை, எல்லாருமே வந்து ரூமர்ஸ் தான் வந்து போட்டுருக்காங்கன்ற. ஸோ என்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பாதீங்க யூடியூப்பில். ஏன்னா வீட்டில் வந்து பெரியவங்க எல்லோரும் பார்க்குறாங்க, 60 வயசு 70 வயசு 80 வயசு இருக்கவங்களாம் யூடியூப்பை பார்க்குறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, யூடியூப்பில் போகிறது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி அதை நம்புகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சுகருக்கு வந்து போடுறீங்க, இதை சாப்பிட்டா சுகர் குறையும், அதை சாப்பிட்டா சுகர் குறையும், அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நீங்கள் டாக்டரே கிடையாது, ஓகேங்களா? படித்த டாக்டர்ஸ் போட்டோம் யூடியூப்ஸ், அந்த மாதிரி யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இந்த வைத்தியம் பண்ணுறோம், அந்த வைத்தியம் பண்ணுறோம் போடாதீங்க தயவு செஞ்சு. நிறைய தகவல்களை பரப்புறீங்க, பொய்யான தகவல்களை பரப்புறீங்க, தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இன்றைக்கி நமக்கு வந்து யூடியூப் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, அதனால் நம்ம போகிறோம். நாளைக்கு இதே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா, நாளைக்கு நம்மளால் யாராலுமே வந்து யூடியூப் ரன் பண்ண முடியாது, யூடியூப் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாது. இதனால் பார்த்திங்கன்னா நிஜமாக ஒரிஜினலாகவே ஒரு நல்ல சேனல்லாம் இருக்குது, அந்த சேனல்லாம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும். அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போகும்போது அவங்களால வந்து வீடியோஸும் போட முடியாது, சரிங்களா? ஸோ என்னோடய அன்பான வேண்டுகோள் வந்து இந்த மாதிரி பொய் செய்திகளை போடாதீங்க. நான் வேணால் அந்த யூடியூபோட சேனல் வந்து காமிக்கிறேன். இந்த யூடியூபர் தான் வந்து தப்பான செய்திகளை பரப்பியிருக்காரு, நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேட்டு
எந்தெந்த யூடியூப்ஸ்லாம் வந்து தப்பான செய்திகளை பரப்புறாங்களோ அவங்கள பற்றி நான் வீடியோ பண்ணி போடலான்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.